எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றுக்கு ஒரு மணி நேரம் தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருந்தாப்புல. அடிச்சு கொட்டுது மழை. என்ன மழை? கன மழை பெஞ்சிட்டு இருக்கியா. அந்த மனுஷன் பேசுகிறான்னு பாருங்களேன், அதை அப்படியே தூக்கி ரீல்ஸ் எடுத்து போட்டுன்னு எங்கள் பிள்ளைங்க எந்த என்டிகே சோம்பிஸு அவனுக்கு எடுத்து ரீல்ஸ் போட்டுன்னு செம ஜாலியாகிறானுங்க. எது யாரு? அந்த காம்பவுண்டு சிவரில் அந்த மண்ணலங்கா பக்கத்தில் இருப்பானுங்கல்ல, அதை எடுத்து போட்டுன்னு இப்படி ஒரு தலைவனை நீங்கள் தவற விட்டால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம் இல்லை. அதெல்லாம் ஈஸியாக தவற விட்டு போயிட்டே இருங்க. இத்தனை வருஷமும் தவற விட்டீங்களா, இந்த வருஷமும் தவற விடுங்க அந்த மனுஷனை. கொஞ்ச நாளும் புத்தி அறிவு இருந்தால் அவளாம் பண்ணுவாங்களா? ஏன் அடிக்கிற மழை கொட்டிட்டு இருக்கு, அதில் நின்று பேசுகிறோம், ஆஹா பெரிய தலைவன் நாங்கள் நினச்சிடுவோமா? புத்தி உள்ளவன், விவேகமான ஒரு சிந்தனை உள்ளவன் என்ன நினைப்பாங்க? ஐயோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு 10 நாள் நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும், இந்த மழையில் நனைஞ்சு ஜன்னி வந்து ஜுரம் வந்துட்டுனா நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பான்ல ஒரு தலைவன். யோசிச்சு என்ன பண்ணணும்? ஒரு கொடையை வாங்கிட்டு ஓரம் பண்ணிக்கணும். அந்த அப்படி பேசிக்கிட்டா முட்டாள் கூட்டம் உட்காந்துருக்கு, எல்லாரும் மழையில் நினைச்சிக்கிட்டு வீடியோ கேமரா எடுக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு தலைவன் பேச அட்டி கொட்டுது மழை. அந்த தலை அஜித் படம் ஒன்று வந்துட்டு இல்லை, இந்த முகவரின்னு ஒரு படத்தில் ஏ நீலவே அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். மழையில் நினைச்சிட்டு தலை பாடுவாப்பில் பாருங்க, ஒரு கூசம்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆள் பேசின்னு உட்காந்துருக்காப்புல. இதை உட்காந்து அப்படி கேட்டுக்கிட்டு நாங்கள்லாம் எப்படிப்பட்ட அறிவார்ந்த கூட்டம் பாடுற மழையிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் அண்ணன் பேசுகிறதா வரும் அப்படின்ட்டு எடுத்து போட்டு எங்களை கலாச்சிட்டு இருக்கிறாங்க. யார்? டிவிக்கு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா முட்டா கூட்டமே, ஏண்டா நீங்கள் உங்களுக்கும் ஜன்னி வந்து அவருக்கும் ஜன்னி வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் பிரச்சாரமும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அறிவுகிட்ட ஒரு கூட்டத்தை நான் இப்போ முதல்ல பார்க்குறேன். நம்மள சொல்கிறாங்க தற்கொலை 1ஆம் நம்பர் தற்கொலையா இவங்க தான் இருக்கிறாங்க.